எங்கள் பேர் தேவிகா, வயசு 38, வயது 166 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி வன்னியில் காளிங்கராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் சுந்தரி, வயசு 35, வயது 161 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி வன்னியில் உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் அர்ப்பணா, வயசு 30, வயது 168 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி வன்னியில் சம்பூராய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் தம்யந்தி, வயசு 39, வயது 157 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி வன்னியில் பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 18,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் விஜயா, வயசு 35, வயது 156 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், சாதி வன்னியில் பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர். சகோதரி யாரும் கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் தேவிகா, வயசு 31, வயது 163 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி வன்னியில் காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 84,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.